Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th standard maths exercise 1.6ல 11th sum பார்க்கலாம். In the adjacent diagram, if n of u is equal to 125, y is 2 times of x and z is 10 more than x, then find the value of x, y and z. So இங்க ஒரு வென் டயக்ராம் நம்ம கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ இந்த வென் டயக்ராமில் யூனிவர்சல் செட் உடைய வேல்யூ எவ்வளவு 125 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸ் ஒய் இசட்டுடைய வேல்யூ கேட்குறாங்க. இங்கே இன்டர்செக்ஷன் வேல்யூஸ் எல்லாம் இங்கே மிடில் கொடுத்துருக்கு. தென் அவங்க ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே ஒய்யுடைய வேல்யூ 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னும் இசட்டுடைய வேல்யூ மோர் தென் 10 எக்ஸை விட மோர் தென் 10 அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் இந்த வென் டயக்ராமையும் யூஸ் பண்ணி எக்ஸ் ஒய் இசட்டுடைய வேல்யூ நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமில் இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இங்கே ஒரு வேல்யூ எதுக்குமே காமன் இல்லாத ஒரு வேல்யூ இங்கே 5 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வேல்யூவும் நம்ம கன்சிடர் பண்ணணும். சரியா? ஸோ இங்கே தான் யூனிவர்சல் செட் 125ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இது எடுக்க வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேல்யூவும் நம்ம கன்சிடர் பண்ணணும். சரியா? ஸோ இந்த வேல்யூ இங்கே வென் டயக்ராமில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே தான் என் ஆஃப் யூன்னு தான் கொடுத்துருக்கு. சரியா? இதை நம்ம நோட் பண்ணணும். என் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கு. இதனுடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட் தான் நமக்கு 125 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இங்கே 5ஐயும் சேர்த்து கன்சிடர் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எடுத்துக்கு எழுதிக்கலாம். 11th ஒன்றுக்கு கிவன் வேல்யூ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, n of u உடைய வேல்யூ எவ்வளவு 125 அப்படின்னு இருக்குது. தென் y உடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 2 டைம்ஸ் ஆஃப் x அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா? தென் z உடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 10 மோர் தென் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. மோர் தென் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிகமாக அப்படின்னு அர்த்தம். எதை விட அதிகமாக? எக்ஸை விட அதிகமாக. எவ்வளோ அதிகமாக இருக்குது? 10 அதிகமாக இருக்குது. ஸோ இசட்டுடைய வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 10 ஆர் 10 ப்ளஸ் எக்ஸ் எப்படி வேணால் எழுதலாம். அடிஷன் இல்லையா? வேல்யூ மாறாது. தென் ஒய்யுடைய வேல்யூ 2 டைம்ஸ் அப்படின்னாவே மல்டிப்ளிகேஷன் 2x. ஸோ இதை ரெண்டையுமே நம்ம அங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே யூனிவர்சல் செட்டுடைய கவுண்டிங் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாத்துடைய கவுண்டிங்குமே நமக்கு இந்த யூனிவர்சல் செட்டுடைய கவுண்டிங்க்கு ஈக்குவல் இல்லையா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதலாமா? என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஒய் ப்ளஸ் இசட், எக்ஸ் ஒய் இசட் எழுதியாச்சா? ப்ளஸ் 4, இங்கே இன்டர்செக்ஷன் வேல்யூ 4 ப்ளஸ் 17 ப்ளஸ் 6, இங்கே இது மூணுக்குமே காமனாக இருக்கக்கூடிய வேல்யூ ப்ளஸ் 3. தென் இந்த 5ஐயும் கன்சிடர் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுவும் நமக்கு செட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ 5 தட் இஸ் ஈக்குவல் டு இந்த எல்லா வேல்யூமே எதுக்கு ஈக்குவல் 125க்கு ஈக்குவல், அதாவது யூனிவர்சல் செட்டுக்கு ஈக்குவல். ஸோ இங்கே வென் டயக்ராமில் கொடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் எல்லாமே எதுக்கு ஈக்குவல்? யூனிவர்சல் செட்டுக்கான ஈக்குவல் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம எடுத்து எழுதியாச்சு. இங்கே நமக்கு ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கண்டிஷனில் ஒய்யோடைய வேல்யூ 2x அப்படின்னும் இசட்டோடைய வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 10 ஆர் 10 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வேல்யூவையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 2x ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக 10 ப்ளஸ் எக்ஸ். ரிமைனிங் வேல்யூஸில் என்ன ஆகாது? எந்த ஒரு சேஞ்சஸுமே நமக்கு இருக்காது. ஸோ ரிமைனிங் வேல்யூஸில் நம்ம அப்படியே எழுதிக்க போகிறோம். ஓகேவா? இதெல்லாமே எதுக்கு ஈக்குவல் 125க்கு ஈக்குவல். சரியா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸுடைய வேல்யூ கிடச்சிடும். ஸோ இங்கே எக்ஸ் டேர்ம் மட்டும் நம்ம ஆட் பண்ணலாம். 2x ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னா இங்கே முன்னாடி எந்த வேல்யூமே இல்லைன்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கதை கன்சிடர் பண்ணோம் இல்லையா? அப்போ 2 ப்ளஸ் 1 3 ப்ளஸ் 1 4. ஸோ 4x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ரிமைனிங் வேல்யூஸ் என்ன இருக்குது? இங்கே எழுதுகிறேன் நான். 10 4 17 6 3 and 5. ஸோ இந்த வேல்யூஸ் இருக்குது. 5 + 3 8, 8 + 3 14, 14 + 7 21, 21 + 4 வந்து 25க்கு 5, ரிமைனிங் 2, 2 + 1 3, 3 + 1 4, அப்போ 45 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ 4x + 45 that is equal to 125
25. இங்கே எக்ஸோடைய வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் அதை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு இந்த ப்ளஸ் 45 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது -45 அப்படின்னு சொல்லி ஆகிடும். ஸோ 125லேருந்து 45ஐ சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 80. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4x அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? ஸோ எக்ஸோடைய வேல்யூ நமக்கு வேணும். ஸோ 80 டிவைடட் பை 4. 80யை 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 20 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ எக்ஸோடைய வேல்யூ நம்ம என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். இங்கே இது 1 டைம், இங்கே 2 டைம் 20ன்னு வரும் இல்லையா? எக்ஸோடைய வேல்யூ 20. ஸோ எக்ஸோடைய வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு நமக்கு தெரியும். தென் ஒய் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க எங்கள் கொஷினில் பாருங்கள், 2x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x. இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ? 2 × 20. தட் இஸ் ஈக்குவல் டு 220s are 40 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். தென் இசட்டோடைய வேல்யூ ஃபைன் பண்ணோம் இல்லையா? இசட்டோடைய வேல்யூ நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இசட் இஸ் ஈக்குவல் டு 10 + x அப்படின்னு எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ 10 + x தட் இஸ் ஈக்குவல் டு 10 + எக்ஸோடைய வேல்யூ என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? 20. ஸோ 10ஓட 20 நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 30 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? அப்போது எக்ஸோடைய வேல்யூ நமக்கு x இஸ் ஈக்குவல் டு 20, y இஸ் ஈக்குவல் டு 40, z இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ 11th 1க்கான ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டோம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.